இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை புதிய மேம்பாலம் அமைக்கும் பணியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் சாலை விபத்துகளும் அவ்வப்போது நடக்கிறது. இதனிடையே போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் வகையில் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க கோரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இதனையடுத்து புதிய மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை ரூபாய் 436 கோடியில் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்றது. புதிய மேம்பாலம் கட்டும் பணியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடக்கி வைத்தார். இதேபோல் ரூபாய் 25 கோடியில் 14 கிலோமீட்டர் ஈசிஆர் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் ரூபாய் 1588 கோடியில் புதுச்சேரி முதல் பூர்ணாங்குப்பம் வரை 4 வழி சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல். முருகன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், திருமுருகன், ஜான்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்பிக்கள் செல்வகணபதி, வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், விழுப்புரம் MP ரவிக்குமார், கடலூர் MP விஷ்ணுவர்தன் ஆகியோர் பங்கேற்காமல் புறக்கணித்தனர்.